ஹாய் ஆல். நம்ம எல்லார் லைஃப்லையுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே யாராவது ஒருத்தர் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. எதர் ஒர்க்லேயே ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் சர்க்கிள் பீப்புள் யாராவது இருக்கட்டும், நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் செய்வாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே நம்ம போயிட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது இல்லையா? கண்ணு கெட்டவங்கள்ட்ட போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், பட் அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. ஆனால் ஒன்று மட்டும்தான் யோசிச்சு பாருங்கள், காட் சீஸ் யுவர் ஹார்ட். நீங்கள் யாருன்னு தெரியும் இல்லையா? மக்களுக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரியாது. ஸோ அதனால் கடவுள்கிட்ட அது ஜோம் பண்ணி விட்டுருங்க. கடவுளே, உனக்கு தெரியும் நான் யாருன்னு, என்னை யாருன்னு உனக்கு தெரியும் சுவாமி, நீ பார்த்துக்கோ. எங்களை பற்றி இல்லை வந்து உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் there's a beauty in getting misunderstood. there's a beauty in getting rejected by people. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம அதிகமாக காட் கிட்ட க்ளோஸர் ஆகும். அண்ட் அந்த பர்பஸ் ஏன் காட் அலவ் பண்ணுறாருன்ற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு லேட்டர் வாழ்க்கையில் புரியும். ஸோ கீப் திஸ் இன் யுவர் ஹார்ட், டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டே வாங்க. Be courageous and be strong because God is with you. Take care.